இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு சிந்திக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, மீட்படைய நாம் என்ன செய்ய வேண்டும். உண்மையிலேயே நம்மால் மீட்படைவதற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி கணையோடு இன்றைய நாளிலே வாசகங்களும் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகின்ற புனிதரும் நம்மை சிந்திக்க அழைக்கின்றார்கள். முதலாவதாக புனித பெனடிக்ட். இந்த புனித பெனடிக்ட் அவர்கள் தொடக்க காலங்களிலே கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் பற்றும் கொண்டு தன்னுடைய வாழ்வில் இருந்த சுகபோகங்களை ஒதுக்கிவிட்டு கடவுள் பாதையை தேர்ந்தெடுத்தவர். இவர் நமக்கு சொல்லுகின்ற 3 வார்த்தைகள், அதாவது இவர் வாழ்ந்து காட்டிய 3 வார்த்தைகள், இன்று நாம் வாழ்வதற்காக சொல்லப்படுகின்ற அந்த 3 வார்த்தைகள் என்னவென்றால், ஏழ்மை, எளிமை, ஜெபம். ஆக ஏழ்மையுடன் வாழ வேண்டும், எளிமையாக வாழ வேண்டும், ஜெபத்தோடு வாழ வேண்டும். இந்த 3ஐயும் நாம் எப்படி இன்றைய முதல் வாசகத்தோடும் நற்செய்தியோடும் ஒப்புமைப்படுத்தி பார்ப்பது? ஏழ்மை என்ற வார்த்தை முதல் வாசகத்தோடு ஒத்துச் செல்கிறது. இறைவாக்கினர் எசேக்கியேலிடம் ஆண்டவர் கூறுகிறார், ஒருவர் செல்வம் செமிப்பதாலோ அல்லது அறிவாளியாக இருப்பதாலோ ஞானத்தை பெற்றிருப்பதாலோ அவர் கடவுளாகிவிட முடியாது. அவர் ஒரு சாதாரண மனிதன்தான். ஆக இந்த வார்த்தையில் பல உண்மைகள் அடங்கி இருக்கின்றது. நாம் எந்த அளவுக்கு இந்த உலகிலே உயர்ந்திருந்தாலும் இறுதியிலே நாம் மனிதர்கள்தான். நாம் கடவுள் இல்லை என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆக இந்த உலகிலே ஏழ்மையோடு நாம் வாழ்ந்தால் போதும். நம்மிடம் இருப்பவற்றை வைத்து நாம் நிறைவு செய்யக்கூடியவர்களாகவும், இருப்பதை வைத்து மகிழ்ந்து வாழக்கூடியவர்களாகவும், அதே நேரத்திலே வேலை செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை, சம்பாதிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கு போக மற்றவற்றை பிறர் தேவைக்காக பயன்படுத்துங்கள் என்பதை தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார். என்றால் நாம் வாழ்வது சில காலம், அந்த சில காலத்திலே பல நன்மைகளை செய்தவர்களாக நாம் செல்ல வேண்டும் என்பதே. இரண்டாவதாக எளிமை என்ற வார்த்தை. நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகின்றார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது போலதான் விண்ணக வாசலில் நாம் நுழைய முடியும். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைய முடியுமா? சாத்தியமே இல்லை. அப்படி என்றால் மனிதர்கள் தங்களுடைய முயற்சியினாலே விண்ணகத்திற்குள் நுழைய முடியாது. ஆக நாம் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒழிய பகட்டான வெளித்தோற்றம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டிய அவசியமில்லை. இறைவன் முன்பாக கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, இறைவன் முன்பாக நம்மையை நாம் தாழ்த்தி கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இதன் மூலம் நமக்கு குறிப்பிடுகின்றார். காரணம், கடவுளின் அருள் மட்டும்தான் அந்த பாதையை உருவாக்கும். நம்மிடம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவர் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கலாம், அல்லது கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கலாம், கோடிக்கணக்கில் என்ன வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனால் இந்த விண்ணக வாசலுக்குள் நுழைய வேண்டுமென்றால் அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நுழைய முடியுமே ஒழிய வேறு எந்த நிலையிலும் உள்ளே நுழைய முடியாது. வேணும்னா நம்ம இருக்கிற பங்குகளில் பங்கு பேரவையில் நுழையலாம், அல்லது அதுபோன்று இருக்கக்கூடிய குழுக்களில் நாம் நுழையலாம். ஆனால் விண்ணக வாசல் என்பது அது வேறு. அது கடவுளுடைய அருள் இருந்தால் மட்டுமே நுழையக்கூடிய ஒன்று. ஆக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றது அந்த விண்ணக வாசலை தேடிய தவிர இந்த உலகில் உள்ள அதிகாரங்களை தேடி அல்ல. அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நல்லதற்காக பயன்படுத்த வேண்டும். விண்ணக வாசலை நோக்கி செல்ல நாம் செல்வதற்காகவும், நம்மோடு வருகின்ற மக்களையும் அதன் வழியாக அழைத்துச் செல்வதற்காகவும் நாம் பயன்படுத்தலாம் ஒழிய அதிகாரத்தை தன்னுடைய தேவைகளுக்காக நாம் பயன்படுத்தக்கூடாது. ஆகவே எளிமை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று இன்றைய இரண்டாவது செய்தி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. மூன்றாவதாக ஜெபிப்பது. ஜெபிப்பது என்றால் வார்த்தையால் மட்டுமே சொல்லிவிட்டு சிந்தனையில் அதை கொஞ்சம் கூட நினைவு கூறாத வண்ணம் நாம் இருப்போம் என்றால் அது ஜெபம் ஆகாது. ஜெபம் என்பது மனம், உடல், வார்த்தை அனைத்தும் ஒருங்கிணைந்து கடவுளை சிந்தித்தவர்களாக, கடவுளை நினைத்தவர்களாக அவரோடு உடனிருப்பது. நான் இயேசுவோடு இருக்கின்றேன், அவர் என்னோடு இருக்கின்றார், எனக்கு அது போதும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை
உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற அந்த ஒரு உடனிருப்பு தான் ஜெபம். ஆக அத்தகைய ஜெபம் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். ஆக இந்த 3 இருந்தாலும் நாம் விரும்பினால் விண்ணகத்திற்குள் நுழைய முடியாது, இறைவன் விரும்பினால் மட்டுமே முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை நாடுவோம், அவருடைய அருளை நாடுவோம், மற்றதெல்லாம் அதன்படி நடக்கும். ஆகவே இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார், அந்த இறைவன் நம்மிடமும் அன்பை எதிர்பார்க்கின்றார். அவரை அன்பு செய்தவர்களாக, அவரிடத்திலே நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்தவர்களாக, ஏழ்மை உள்ளம் கொண்டவர்களாக, எளிமையான வாழ்வு வாழக்கூடியவர்களாக, இறைவனோடு உடனிருக்கின்ற ஜெபத்தின் வழியாக அவரோடு உடனிருக்கக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டி நம்முடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர் கரத்திலே ஒப்புக் கொடுத்து இந்த நாளிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.